ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நம்ம எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பாதையை மட்டுமே நோக்கி போகிறதுக்கு ஏதாவது வழிகள் உண்டா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். மக்கள் எப்போவுமே சக்ஸஸை மட்டும் அனுபவிக்கணும், கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் நிறைய பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க சார் நம்மளுடைய சேனலில். அப்படி இருக்கும் பொழுது நான் எடுத்த காரியம் எல்லாமே நல்லபடியாக போகணும், எடுத்த காரியம் வெற்றியை மட்டுமே எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் உண்டா, நான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணேன்னா அது ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது டிப்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். அதுக்கு இயற்கை ரீதியாக ஏதாவது வழிமுறைகள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா சார் நீங்கள்? ஏன்னா ஒரு தடவையுமே ஒரு புது கண்டுபிடிப்புகளை பற்றி எங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கீங்கன்றப்போ இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களுக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க. சொல்கிறவர் ஒருத்தர் இருக்கும் போகும்போது கேட்குறதுக்கு ஆமாம், அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க. என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ அது எல்லாத்துக்கும் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு ஒரு அம்மா குழந்தைய பிடிச்சி கையை குடிச்சு கூட்டு போகிற மாதிரி நீங்கள் கூட்டு போயிட்டுருக்கீங்க சார். அப்போ மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக. ஓகே, இப்போ சொல்ல போகிறது எல்லாருமே நல்லா கவனிங்க. பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமிக்கு இப்போ நீங்கள் ஒரு பெரிய நல்ல காரியம் பண்ண போகிறீங்க. அந்த நல்ல காரியம் பண்ணுறதுன்றனாக்கா பிஸ்னஸ் தூங்குறது, நீங்கள் எதெல்லாம் நல்ல காரியம் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எதெல்லாம் நல்ல காரியம் படுது அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாக்கா பௌர்ணமி அன்றைக்கி சூஸ் பண்ணிக்கிங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாளை தேர்ந்தெடுங்க. அந்த நாள் பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமி அன்று அந்த முழு நிலவை இரவு நேரத்தில் இரவு நேரம் தான் தொடர்ந்து அப்படியே பாருங்கள். நல்லா ஃபுல் மூன் பார்த்திங்கன்னா எப்படி 8லேருந்து 9 மணிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் டைம் எடுத்துக்கிட்டா கூட இன்னும் நல்லாயிருக்கும். 10 மணிக்கு போனோட ஃபுல் மூணு அப்படியே இருக்கும். சாயந்தரம் 6 மணிக்குன்னா போயிடாதீங்க. 8, 9, 10 கூட போங்க, 11 மணிக்கு கூட போங்க. ரொம்ப லேட்டாக நல்லாயிருக்கும். அந்த ஃபுல் மூணில் அப்படியே நின்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலவுக்குள்ளேருந்து ஏதோ உருவம் அதுக்குள்ளேருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அது பிரம்ம அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம முழு நிலவு அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வேலையெல்லாம் பார்ப்போம், அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். தொடர்ந்து 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு நான் ஸ்டாப்பாக அதே பாருங்கள். அதுக்கு உள்ளே இருந்து வெளியே ஏதாவது உருவம் போயிட்டுருக்கோம். அந்த உருவம் என்ன மாதிரி ஒன்றாலும் இருக்கலாம். அது ஆமாம் இல்லைன்னு முதல்ல செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு போமா, எஸ் போச்சு நான் பார்த்தேன் அப்படின்ட்டு உங்களே நீங்கள் ஆமான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அது உண்மையாக ஆமாம். இப்போ நான் என்ன உருவம்லாம் நான் சொல்லிடுவேன். நான் சொல்கிற உருவம் தான் அதில் வரணும்னு அவசியம் இல்லை. எந்த உருவனாலும் வரலாம். இப்போ நான் ஏதோ ஒன்று சொன்னாக்கா அந்த உருவம் இன்னும் வரலையானா அந்த உருவம் வரும். வெயிட் பண்ணாக்கா 1.5 ஹவர் கழிச்சு கூட வந்திருக்கும். வந்ததே வரணும்னு கிடையாது. என்ன ஒன்றாலும் மாறி மாறி வரும். உருவம்ன்றது வருமா, எஸ் வருது. ஒரு 10 நிமிஷம் 1/4 ஹவருக்கு நின்று பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு அடுத்த செகண்டு நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ 4 திசை நோக்கி ஒரு திசையாக பாருங்கள். அதை முடிச்சுட்டு அப்படி திரும்பி பாருங்கள் கிழக்கு நோக்கி. நீங்கள் பார்க்குற நேரத்தில் எத்தனை நட்சத்திரம் தெரியுதுன்னு பாருங்கள். அடுத்து மேற்கு நோக்கி பாருங்கள். அப்போ எத்தனை நட்சத்திரம் தெரியுதுன்னு பாருங்கள். அப்புறமா தெற்கு, அடுத்து வடக்கு. 4 திசையில் பார்க்கும்போது அதிகமாக நட்சத்திரம் உங்களுக்கு எங்கே தெரிஞ்சுதுமோ அந்த நட்சத்திரத்தை திசையை நோக்கி தான், அந்த திசையில் தான் உங்களுடைய ஃப்யூச்சர் வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு நீங்களே உங்களை தீர்மானித்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு அப்படி நிலவு பார்த்து பௌர்ணமி ஃபுல் மூணை பார்த்து முடித்தோடனே கிழக்கு பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு ஒரு 5 நட்சத்திரம் தான் தெரிஞ்சுது. எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் வடக்கு நாக்கத்தில் பார்க்கும்போது அங்கே பார்த்தாக்கா கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு நிறைய இருக்குது. கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு நிறைய நட்சத்திரம் எந்த திசை நோக்கி இருக்கோ அங்கே நீங்கள் பார்த்துட்டீங்களோ, நீங்கள் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தெரியாது, மாறி மாறி தெரியும். அந்த திசை நோக்கி தான் நீங்கள் புதுசாக தொழில் துவங்குறது. அந்த திசை நோக்கி தான் பயணிக்கணும். அந்த திசை நோக்கி தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும். அந்த திசை தான் உங்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தையே கொடுக்க போகிற திசை. அதுதான். அதை நீங்கள் அதுவே உங்களுக்கு தீர்மானித்து கொடுக்கும். கண்டிப்பாக உலகத்தில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்பவுமே இயற்கையோடு சார்ந்ததுக்கு பவர் அதிகம். இது எல்லாமே இயற்கை. அது யார் யாருக்கெல்லாம் கனெக்டிவிட்டி ஆகுதுங்கிறது தான். எப்படி வேணாலும் நடக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நடக்கணும்.
கண்டிப்பாக சார். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பௌர்ணமி தினங்களில் வந்து கடற்கரையில் போய் உட்கார்றது வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி கடற்கரையில் உட்காரும் பொழுது அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி நிலவொளிக்கிட்ட நம்ம ஒரு வேண்டுதலையோ நம்ம வந்து பண்ணன்றதை தாண்டி ஒரு வேண்டுதல் இல்லைன்னா நான் என் மனசில் எனக்கு இந்த விஷ் நடக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டால் கூட அதை நடத்தி கொடுக்குமா சார் நமக்கு? அது பீச்சில் போய் நின்று தான் கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் வீட்டு பௌர்ணமியை மொட்டை பார்த்தாலே மாடியில், போதும். ஆமாம், இப்போ கூட இந்த 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 முழு நிலவை நீங்கள் எங்கே பார்க்கணுங்கிறது உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் நீங்கள் போகணும். ஓகே. ரோட்டில் நின்று பார்த்துடாதீங்க. ஏன்னா ஒரே இது 10 நிமிஷம் கால் நின்று ரோட்லேயே நின்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க எல்லாரும். நல்லா தான் இருந்தார் நேற்று வரைக்கும், இன்றைக்கி என்னாச்சு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நாம் எதை நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு வழியை தேடிட்டு இருக்கிறோம். நாம் அதுக்கு பார்க்குறோம். அப்படி ரோட்டில் நின்று பார்த்தீங்கன்னா போகிறவங்க வரவங்களாம் பார்த்துக்கிட்டு அப்படி நினச்சா கூட பரவாயில்ல. இன்னும் சில பேர் இவர் ஏதோ வானத்தில் ஏதோ தெரியும் போல எல்லாரும் அதை பார்க்க போகிறாங்க. பார்த்ததுனால ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் மொட்டை மாடிக்கு போயிருங்க, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா சில ரகசியங்கள் அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையுமே ரகசியம்தான். எல்லாமே ரகசியம் இருக்குது. இறைவன் எல்லாத்தையும் ரகசியத்தை கூட ஒளிச்சு வைப்பார். ஆனால் சிலது ஓப்பனாக இருக்கும். அந்த ஓப்பனாக இருக்கிறத கூட ஒளிஞ்சு இருக்கும். பார்க்குறவங்க கண்ணுக்கு அதை தென்படும் போது தென்படும். யார் யாருக்கெல்லாம் தென்படுதோ அதில் தெரியும். ஆனால் இது எல்லார் கண்ணுக்கும் தென்படும். யார் யாரெல்லாம் பெரிய பெரிய வீச்சில் ஜெயிக்க போகிறாங்களோ அது அந்த ஸ்டாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காட்டப்போகுது. யாருக்கும் சொல்லப்படாத ஒரு ஆன்மீக ரகசியம், விஞ்ஞானம் மெஞ்ஞானம் கலந்த ரகசியம். இது வெறும் ஆன்மீகம் இல்லை, விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும். ஏன்னா நம்ம ஃபார்மல் நியூமராலஜி விஞ்ஞானம் மெஞ்ஞானம் ஒவ்வொரு முறை சொல்கிறதுக்கு நிறைய நம்ம சொல்கிற தகவலே நிறைய நீங்கள் புரிஞ்சுக்கிறலாம். கண்டிப்பாக இது எல்லோரும் வர பௌர்ணமியே முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப நாளாக இல்லை, பௌர்ணமி வந்துக்கிட்டே இருக்குது மாதம் மாதம். அதனால் ரொட்டீனாக போகிறத விட்டுருங்க. ஒரு பெரிய இது நகர்த்தணும், நான் எல்லாமே பெருசாக தான் நகர்த்த போகிறேன் அப்படின்னு எல்லாருமே பார்த்தாலும் ஒன்றும் தவறு இல்லை. பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் காரியம் எதுவோ அதை முடிக்கிறதுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு செய்ய துவங்குங்கள். பெரிய சக்ஸஸ்ஸு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்கள் அதை முயற்சி செஞ்சு பார்த்து அது சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணதுக்கு பிறகு தான் நேயர்களுக்கு கொடுக்குறீங்க, உங்களுடைய கிளைண்ட்டுக்கு கொடுக்குறீங்க. அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக மக்கள் கிடச்சிருக்கு. அப்படின்றப்போ கண்டிப்பாக அதை பயன்படுத்தி பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயங்களும் கண்டிப்பாக சாதிக்கிறதுக்கு இது ஒரு வழித்தடம் அமைக்கும் நம்புகிறோம். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.